தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே அடோனாய் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 8:1 அடோனாய் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அடோனாய் என்று பார்க்கும்போது ஆண்டவர் அல்லது எஜமான் என்று அர்த்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஆளுகை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவருடைய படைப்புகள் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அடுத்தது பார்ப்பீர்கள் என்றால் எஜமான். அந்த எஜமான் என்று நம்ம சொல்லும்போது நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்திற்குள்ளாக, தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்ப எஜமானுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கும். எஜமான் திட்டமிடுகிற காரியங்கள் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதா இருக்கும். எஜமான் நம்மை குறித்து கரிசனையுடையவராய், நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப இந்த அடோனாய் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் நல்ல எஜமானாக இருக்கிறார். இந்த நல்ல எஜமான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.